இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 1 மினிட்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஜின் வந்து இன்லைனு, வீட்டுக்கு பேங்க்கில் நிறைய டைப் ஆஃப் இன்ஜின் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இன்ஜின் எல்லாம் ஒன்று நான் நார்மலாக சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஜின்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜின் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ 4 சிலிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு சிலிண்டருக்குள்ளே என்ன இருக்கும், பிஸ்டன் இருக்கும். பிஸ்டன்லேருந்து கனெக்டிங் ராட் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்டிங் ராட்லேருந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கிராங்க் மூலியமாக தான் வந்து ஃப்ளைவீல் போகுது. ஃப்ளைவீல்லேருந்து கிளச்லேருந்து டிரான்ஸ்மிஷன்லேருந்து வீல் சுற்றுது. ஓகேவா? இதான் நார்மலாக நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, இந்த சிலிண்டருக்கு மேலே இன்லெட் வால்வ், அவுட்லெட் வால்வ்னு ஒரு சிலிண்டர்லேயும் இருக்கும். 2 இருக்கும். ஒரு இன்லெட், ஒரு அவுட்லெட் இருக்கும். ஏர் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் பெல்ல மிதிக்கும் போது இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். ஏர் வந்து சிலிண்டருக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் அந்த வால்வ் வந்து மூடிக்கும் திரும்பியும். அது ஏர் உள்ளே வரும்போது பிஸ்டன் கீழே போயிடும். திரும்பி அந்த பிஸ்டன் வந்து மேலே போய் கம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ மேலே இருக்க 2 வால்வ் மூடி தானே இருக்கும். நல்லா கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனதும் இப்போ பெட்ரோல் இன்ஜின்லாம் மேலே ஸ்பார்க் பிளக் இருக்கும், ஃபியூல் இன்ஜெக்டரும் இருக்கும். இதோ டீசல்லாம் வெறும் ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டீசலோட டென்சிட்டி அதிகமாக, அதுக்கு ஸ்பார்க் பிளக் தேவையே படாது. இதனால ஸ்பார்க் மூலயமா ஒரு பொறி வந்து ஸ்பார்க் வந்து படுது. அதனால அது எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது, வெடிக்குது. இதோ ஃபியூல் இன்ஜெக்டர்னா அந்த ஹீட் மேலே ஃபியூல் பட்டதும், டீசல் தெரிச்சதும் அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால பிஸ்டன் கீழே இறங்கும். திரும்பி மேலே போகும்போது எக்ஸாஸ்ட் அந்த காற்று வந்து அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். இப்போ அது மூலயமா சைலன்சர் வழியாக போக வெளில வரது எல்லாம் அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆனால தான் சைலன்சர் வழியாக போக வெளில வருது. இந்த ப்ராசஸ் திரும்பி நடக்குது. இன்லெட் அவுட்லெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து நேராக கொண்டு போய் கேமோட ஒரு பெல்ட் மூலமா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு வேரியபிள் டைமிங், அதுக்கேற்ற எப்படி டைம் இருக்கும். நீங்கள் கிராங்க் கீழே போகும்போதெல்லாம் கேம் வந்து இந்த இன்லெட் வால்வ், அவுட்லெட் வால்வ் கீழே மேலே போகும்போது அதுவும் இன்லெட் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் சைக்கிள் திரும்பி நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து இன்ஜின் ஒர்க்கிங். தேங்க்ஸ்.